வணக்கம். இது இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு. வடக்கு மாகாணத்துக்கான 2 நாள் விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தார். இன்று காலை உலங்கு வானூர்தி மூலம் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மைதானத்தில் வந்திறங்கியுள்ளார். ஜனாதிபதி ரணிலை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் ஆகியோர் வரவேற்றுள்ளனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட கட்டிடத்தை திறந்து வைப்பதுடன் துரியப்பா விளையாட்டரங்கில் நடைபெறும் இளைஞர் சேவை மன்ற நிகழ்வு, தந்தை செல்வா கலையரங்கில் நடைபெறும் ஆசிரியர் நியமன நிகழ்விலும் கலந்து கொள்கின்றார். இதேவேளை அதிபரின் வடக்கு விஜயத்தை முன்னிட்டு யாழ் நகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை நிலாவளி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட சல்லி பகுதியில் இருந்து மீன்பிடிக்க சென்ற இயந்திர படகொன்று இதுவரை திரும்பாததுடன் அதில் பயணித்த இருவரும் காணாமல் போயுள்ளனர். திருகோணமலை சல்லி பகுதியில் இருந்து கடந்த 21ஆம் தேதி இரவு இருவருடன் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற கலைமகள் கடல் தொழிலாளர் சங்க இயந்திர படகு மறுநாள் திரும்ப வேண்டிய நிலையில் இதுவரை திரும்பாததால் அவர்களை தேடும் பணி முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. எனது கணவரான சுஜந்தவர்கள் 21ஆம் தேதி காலை 10:30க்கு கடலுக்கு சென்றவர். நைட்டும் வரவில்லை, பகலும் வரவில்லை. சல்லி சங்கத்தாலும் தேட அனுப்பினாங்கள். போட்டில் எந்த விதமான அலுவலும் இல்லை. இன்றும் திருக்கடலூரான படுக்கையில் இருந்த போட்டுகள் போகிறது. படகு வந்தால்தான் அறிவித்தல் என்னன்னு தெரியும். எனவே அரசாங்கம் நீங்கள் எனது புரிசனை எனக்கு திருப்பி தானே புரியலை. எனக்கு திறந்து வேணும் அம்மா, எனக்கு திறந்து வேணும், எனக்கு வேணும் அப்பா. சல்லி மலைமேல் கடத்துவார் கூட்டு சங்கத்தினுடைய உறுப்பினர். எமது சங்கத்தின் உறுப்பினர் கடந்த 21ஆம் தேதி மலங்கொண்டு கடலுக்கு சென்று அவர் அந்த இரவு வர வேண்டியவர் இன்று வரைக்கும் கரை திரும்பவில்லை. உடனடியாக எமது மீனவ சங்கங்களும் ஊர் மக்களுமாக சேர்ந்து நாங்கள் 5 படகுகள் மூலம் தேடுதலுக்கு அனுப்பி அதுக்கான மறுமொழி நல்ல ஒரு செய்தி எதுவுமே கிடைக்கப்படாத பட்சத்தில் எமது சகோதர சங்கங்களான திருக்கடல் சங்கங்கள் ஏனைய 10ஆம் நம்பர் சங்கங்களை இணைந்து இன்று மீண்டும் ஒரு 9 படகுகளில் 40க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தேடி சென்றுள்ளார்கள். அதுக்கான தகவல் இன்னும் எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஆகவே எங்களுக்கு இந்த சங்கத்தின் காணாமல் போனவர்கள் மீள எங்களுக்கு கிடைப்பதற்காக இந்த அரசாங்கத்தின் ஊடாக கடற்படையும் இணைந்து எங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை பெற்றுத்தர வேண்டும் என்பது எமது மீனவ சங்கத்தின் சார்பாகவும் எமது கிராம மக்களின் சார்பாகவும் வேண்டிக் கொள்கிறேன். எனது பெயர் குட்டிராசா. எனது மகன் 21ஆம் தேதி காலையில் 11 மணி அளவில் கடலுக்கு சென்றுள்ளார். மறுநாள் வரும் பிறகு இன்னும் வந்து சேரவில்லை. சல்லி மக்களால் 8 போட்டு அனுப்பி அவர்களும் தேடி இரவு 10-12 மணி மட்டும் தேடி கிடைக்கவில்லை. இன்று 10ஆம் நம்பர் படுக்க சங்கங்கள் நிறைய தேடியும் அவர்கள் கடல் மேலே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் தகவல் தெரியவில்லை. எனது மகன் பிள்ளைகள் கிடைக்கும். யாழ் நாகவிகாரையின் வெசாக் தின நிகழ்வு நாகவிகாரையின் விகாராதிபதி ஸ்ரீ விமலதேர தலைமையில் நேற்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றது. நாகவிகாரையில் பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வெசாக் கூடுகள் திறந்து வைக்கப்பட்டு தானங்களும் வழங்கி வைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து நாடளாவிய ரீதியிலும் வெசாக் தின நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றது. இந்த உறுதியை அடைய முடியும் சீனர்களையும் உலக மக்கள் அனைவரையும் ஆசையிலிருந்து விடுபடுவதற்கான வழிகள் அனைத்தையும் பௌத்த மதத்தின் மூலம் உலகிற்கு கொண்டு வந்து சேர்த்தார். மேலும் புத்தர்
ஆத்மாவை புறந்தள்ளி அனாத்மா என்ற உடல் மற்றும் உயிர் அதிர்ச்சி கொள்கின்றார். இளவரசி கிழவனை இழந்த வேதனை தாங்க முடியாமல் கண்களில் இருந்து கண்ணீர் மழை கசிந்து ஓடுகிறது. அந்த அழுகையுடன் மீண்டும் அரண்மனை நோக்கி பயணம் செய்கின்றார் இளவரசி. புகழ்ச்சியாக மட்டக்களப்பு மாவட்டம் வெல்லாவள்ளி கமநல்ல கேந்திர நிலையத்துக்கு உட்பட்ட ஓட்டப்படி முன்மாதிரி கண்டத்தில் தான் குத்தகைக்கு பெற்ற 3 அரை ஏக்கர் வயலில் வேளாண்மை செய்கையில் ஈடுபட்டு வருகிறதாகவும் இந்த நிலையில் 2023ஆம் ஆண்டுக்கான பெரும்போக வேளாண்மை செய்கை மிகவும் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் அதுக்காக அரசாங்கத்தினால் வழங்கப்படும் நஷ்ட ஈட்டினை பெற்றுக்கொள்வதற்கு வெல்லாவள்ளி கமநல்ல கேந்திர நிலையத்தின் ஊடாக தான் விண்ணப்பித்திருந்ததாகவும் தனக்கு எந்த நஷ்ட ஈட்டு தொகையும் கிடைக்கவில்லை. இதனால் தான் வேளாண்மை செய்கையை மேற்கொண்டிருக்கும் வயற்காணிகளுக்குரிய நட்ட தொகையை அதே கமநல திணைக்களத்தின் மண்டூர் கமநல கேந்திர நிலையத்தில் கடமையாற்றும் அரசு உத்தியோகத்தர் ஒருவர் அவருடைய சொந்த வங்கி கணக்குக்கு உரமானியத்துக்குரிய பணம் 21,000 ரூபாவை பெற்றுள்ளதோடு நட்டஈட்டுக்குரிய பணத்தை பெறுவதற்கும் விண்ணப்பித்துள்ளார் என்பதை பின்னர் கண்டெடுத்துக் கொண்டதாகவும் பாதிக்கப்பட்ட விவசாயியான குருமன்வேலி கிராமத்தைச் சேர்ந்த தம்பிப்பிள்ளை தியாகராஜா தெரிவித்திருந்தார். அதிகாரி அவர் பேர் குருமன்வேலியை சேர்ந்தவர் மதனராஜ். இவர் அந்த உரமானியத்தையும் புரிய பணத்தினையும் மற்றும் நஷ்டத்துக்குரிய பணத்துக்கு விண்ணப்பிச்சிருக்கார். உரமானியத்துக்குரிய பணத்தினை பெற்றிருக்கின்றார். மோசடி இது சட்டவிரோதமான மோசடி. இது சம்பந்தமாக நான் வெல்லாவளி கமநல சேவை உத்தியோகத்தர் பெரும்பாக உத்தியோகத்தர் அவர்களை நாடியிருந்தேன். இது சம்பந்தமாக நாடியிருந்த போது அவர் எழுத்து மூலம் விண்ணப்பிக்குமாறு கூறியிருந்தார். அந்த அடிப்படையிலே நான் 13ஆம் தேதி 3ஆம் மாதம் 24 அன்று அவருக்கு எழுத்து மூலம் அறிவித்திருந்தும் அவர் என்னை விசாரணைக்காக 3ஆம் மாதம் 25ஆம் தேதி கூப்பிட்டிருந்தார். நான் சென்றிருந்தேன். அவரை வேண்டுகோளுடன் சென்றிருந்தேன். அதே நேரம் இவர் இந்த மதனராஜ் என்பவர் அங்கு சமூகம் அளிக்கவில்லை. அதற்கு பிற்பாடு என்னிடம் சொன்னார்கள், அவர் இன்றைக்கு அவருக்கு டைம் இல்லை, வரல, நீங்கள் 1ஆம் தேதி வாங்க, 4ஆம் மாதம் 1ஆம் தேதி அன்று 4ஆம் மாதம் 1ஆம் தேதி எனக்கு சரியான ஏமாற்றத்தை அந்த வெல்லாவளி கமநல சேவை டிஓ அவர்கள் பாரிஸ் அவர்கள் ஏற்படுத்தியிருந்தார். நான் 2 தடவைகள் அங்கு சென்றிருந்த போதும் கடைசியாக என்னிடம் சொன்னால் அவர் ஸூ மீட்டிங் நடக்குது, இன்றைக்கு சமூகம் அளிக்கலாது என்ற பட்சத்தில் எனக்கு தெரிவித்திருந்தார். அதே நேரம் நான் அவருடையாக மட்டக்களப்பு கமநல அபிவிருத்தி திணைக்கள உதவி ஆணையாளரை நாடியிருந்தேன். அவருக்கும் எழுத்து மூலமாக என்னுடைய இந்த மோசடி மதன்ராஜ் அவர்களுடைய மோசடி சம்பந்தமான விடயத்தை தெரியப்படுத்தியிருந்தும் அவர் அதனை உதாசீனம் செய்துவிட்டு பிற்பாடு நாங்கள் அவரிடம் இந்த காணிக்குரிய உரிமையாளர் அவர் ஆரியமையில் இருக்கின்றார். அவர் அங்கு சென்ற போது அவருடைய காரியாலயத்துக்கு சென்று கேட்ட பிற்பாடு தான் அவர் விசாரணைக்கு என்னை அழைத்திருந்தார். 4ஆம் மாதம் 4ஆம் தேதி அழைத்திருந்த போது இருவரையும் எடுத்து விசாரணை நடந்து கொண்டிருக்கின்ற வேளை அவர் ஒப்புக்கொண்டார். தான் அந்த பணத்தினை பெற்றுக்கொண்டதாக ஒப்புக்கொண்ட பிற்பாடு நான் உறுதியாக சொன்னேன் அவர்கிட்ட, இவர் மண்டூர் கமநல நிலையத்திலும் வெல்லாவளியிலும் இடம்பெறுகின்ற அனைத்து மோசடிக்கும் இவர் தான் காரணம், இவருக்குரிய சட்ட நடவடிக்கை
நீங்கள் எடுக்க வேணும் என்று அவரிடம் விரைவாக கேட்டிருந்தேன். அவர் அதை ஒப்புக்கொண்டிருந்தார். நான் என்னை போகும்படி சொன்னார். அதேவேளை நான் வந்ததுக்கு பிற்பாடு அதே பின்னேரம் வெள்ளாவளி கம்யூனிஸ்ட் நிலையத்திலிருந்து எனக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது. நீங்கள் 9ஆம் தேதி உங்களுக்கு இங்கே விசாரணைக்கு வர வேண்டும் என்று நான் அவருடைய தொலைபேசியுடைய சொன்னேன். நான் இப்படி களியங்காட்டு உதவி ஆணையாளரிடம் எனக்கு நியாயம் கட்டி சென்றிருக்கின்றேன், நியாயம் நிச்சயமாக எனக்கு கிடைக்கும் என்று சொல்லியிருந்தும் அவர்கள் மீண்டும் 9ஆம் தேதி காலையிலேயும் எனக்கு தொலைபேசியினை அழைப்பினை ஏற்படுத்தியிருந்தார்கள். நான் அவர்களுக்கு மதிப்பளித்து அங்கு சென்றிருந்த போது விவசாய அமைப்பு தலைவர் ஒரு பக்கம் இந்த மோசடியில் ஈடுபட்ட கமநல சேவை உத்தியோகத்தர் மதன்ராஜ் 3 பேரையும் எடுத்து அவருடைய விசாரணை மிகவும் மோசமாக இருந்தது. அந்த பாரிஸ், அவர் டிஓவாக இருந்தவர் பாரிஸ், இப்போ தற்போது இடமாற்றம் பெற்று சென்றிருக்கின்றார். அவருடைய விசாரணை ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு இருந்தது. அவர் என்னிடம் சொன்னார், நீங்கள் இந்த பணத்தினை பெற வேண்டும், மோசடி செய்த பணத்தினை அவர் தவறுதலாக செய்துவிட்டால் அந்த பணத்தை பெற வேண்டும். நான் அவருக்கு உறுதிமொழியாக கூறியிருந்தேன், நான் பணம் பெறுவதற்காக இங்கு வரவில்லை, என்ன போல எத்தனையோ விவசாயிகளுக்கு இந்த மோசடி இடம்பெற்றிருக்கின்றது, இதை சட்டத்தின் முன் கொண்டு வர வேண்டும், இதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டதுக்கு இணங்க அவர் என்னோடு வெறுப்பாக கதைத்து விட்டு உடனடியாக அமைப்பு தலைவரிடம் கேட்டிருந்தார். உடனடியாக அவர் இந்த வயல் காணியை செய்யவில்லை என்று நீங்கள் உறுதிப்படுத்தி கடிதம் தாருங்கள் என்று நான் அதே நேரம் உடனடியாக அவரிடம் தெரியப்படுத்தி இந்த அறிக்கை விவசாய உதவி ஆணையாளர் வேறு ஒப்புக்கொண்டதாக எழுத்து மூலம் எனக்கு அறிவித்திருக்கின்றார் என்று சொன்னதுக்கு இணங்க இவர் சொன்னதுக்கு பிற்பாடு இவர் மௌனமாக இருந்தார். நான் வெளியேறி வந்துவிட்டேன். நான் 2 மாதங்கள் இவருக்கு என்ன சாதாரண இடமாற்றமாக கூட நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அந்த அளவுக்கு இல்லை. அதனை தொடர்ந்து நான் உடனடியாக மேலதிக சட்ட நடவடிக்கைக்கு உட்பட்டவனாக கருதப்பட்டேன். அந்த வகையிலே நான் எழுத்து மூலமாக கிழக்கு மாகாண விவசாய திணைக்களம் ஆணையாளருக்கு அனுப்பியிருந்தேன் மற்றும் மாவட்ட செயலகம் மட்டக்களப்பு அரசாங்க அதிபர் மற்றும் கணக்காய்வு அத்தியஸ்தகர் மட்டக்களப்பு மற்றதும் கௌரவ ஆளுநர் கிழக்கு மாகாணம் திருவோணமலை மற்றும் விவசாய அமைச்சு மஹிந்த அமரவீர மற்றும் மனித உரிமை ஆணைக்குழு மற்றும் ஜனாதிபதி செயலகம் காலிமுகத்தொடர் கொழும்பு 1 மற்றும் லஞ்சல் ஊழல் ஆணைக்குழு கொழும்பு 7 என்ற இந்த அனைவருக்கும் எழுத்து மூலம் இந்த விடயத்தை தெளிவாக தெரியப்படுத்தியிருந்தேன். இதுவரை காலமும் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசம் வடமராட்சி கிழக்கு தேர்தல் விவகாரம் மற்றும் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டுகளில் கையகப்படுத்திய மீனவர்களது இழுவைமடி படகுகளை ஏலத்தில் விற்பனை செய்யும் அமைச்சரின் கருத்து வரவேற்கத்தக்கது என்றும் அதனால் வரப்போகும் தேர்தலை மையமாக வைத்து பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசக்கூடாது என்றும் வடமராட்சி கிழக்கு சமாசத்துக்கான கூட்டம் வேறு ஏனைய இடங்களுக்கு சட்டம் வேற கூட்டுறவு ஆணையாளருக்கு கேள்வி எழுப்பியிருந்தார். இது சார்ந்த நேற்றைய தினம் மீனவர்கள் தங்களுடைய ஊடக மையத்தில் ஒரு ஊடக சந்திப்பினை நடாத்தியிருந்தனர். நிர்வாகத்தை ஒரு கூட்டுறவு சட்ட விதியின்படி செய்வதாக இருந்தால் முதல்ல அதை தலைமைச் சங்கத்திலிருந்து கிளை சங்கங்களுக்கு கிளைக்குழுவை தெரியப்பட்டு கிளைக்குழுவுக்கான நிர்வாகம் தெரியப்பட்டு அந்த கிளைக்குழுவில் இருந்து பொதுச்சபைக்கான உறுப்புகள் தெரிவு செய்யப்படுவார்கள். அந்த பொதுச்சபை உறுப்பினர்கள் எப்படி தெரிவு செய்யப்படுவார்கள் இருந்தால் பொதுச்சபை என்று சொல்கிறது குறைந்தது 100 பேர்களுக்கு 100 பேர் மட்டில் தான் 100 பேருக்கு உட்பட இருக்கணும், மேலே இருக்கக்கூடாது. அப்போ ஆகையால் மொத்த அங்கத்தவர்களை 100 ஆளை பிரித்து தான் அந்த பொதுச்சபைகள் கணிக்கப்படுகிறது. இப்போ உதாரணமாக சொல்ல போனால் ஒரு கிளையில் 250 பேர் அங்கத்தவர் இருக்கணும் என்று சொன்னால் அந்த 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 கிளைக்கு 2 பொதுச்சபை உறுப்பினர் வருவார்கள். அதே மாதிரி தான் வடமாட்சி கிழக்கு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்துக்கு உட்பட்டு 18 கடத்தொழிலாளர் கிளைச்சங்கங்கள் இருக்கின்றது. அப்போ ஒவ்வொரு கிளைச்சங்கங்களும் அவர்கள் சில சங்கங்களில் 5 இருக்குது, சிலது 3 இருக்குது. சரியாக எனக்கு எவ்வளவு கணக்கெண்ண என்னால் சொல்ல முடியவில்லை. ஒரு அன்னளவாக நாங்கள் பார்ப்போம். அன்னளவாக நாங்கள் சும்மா சரி ஒரு 5 படி பார்த்தா கூடி சும்மா பொதுவாக எல்லாத்துக்கும் 5 படி பார்த்தா கூடி 90 பேர் வருவினோம். இப்போ 90 பேராளர் சபைக்கு வருகின்ற பொதுச்சபைக்கு வருகின்ற போது அங்கே அந்த ஒரு தலைவர் தெரிவின் போது போட்டி ஒன்று ஏற்படும் பட்சத்தில் தலைவருக்கு அங்கே வாக்களிக்கக்கூடிய தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய பிரதிநிதிகள் ஒவ்வொரு சங்கத்திலிருந்து ஒவ்வொருத்தர் 18 பேர் தான் வாக்களிக்க போகின்றனர். மிகுதி இப்போ 92 சொன்னால் மிகுதி 72 பேரும் அங்கே வந்தவர்கள் பார்வையாளர் தான் இருக்கப்படுறாங்க, பொம்மைகளாக பார்வையாளர் இருக்கப்படுறாங்க. அவர்கள் அங்கே என்னதுக்காக கூப்பிடுறான்னு தெரியல. ஆனால் கூட்டுறவு சட்டம் அப்படி சொல்ல இல்லை. கூட்டுறவு சங்கத்தின்படி பொதுச்சபைக்கு போகிற அத்தனை உறுப்பினரும் வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள் அல்லது போட்டியில் தகுதி பெற்றவர்கள் சட்டம் சொல்லுகின்றது.
ஆனால் இந்த சட்டங்கள் ஏன் அப்படி இந்த வடமாற்றி கிழக்கு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசத்துக்கு ஏன் இந்த பிரச்சனை இருக்குது? ஆணையாளரால் பதில் சொல்ல வேண்டும். இப்போ ஆணையாளருக்கான பகிரங்கமான வேண்டுகோளைத்தான் இந்த பத்திரமாலை செய்கிற ஒழிய இதுக்கு ஆணையாளரோ அல்லது கூட்டுறவு துறைகளோ உதவி ஆணையாளரோ நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கடமைக்கு கட்டப்பாட்டுக்கு நீங்கள் இருக்கின்றீர்கள். என்னென்னு சொன்னால் இது பாமர மக்கள் நீங்கள் ஏமாத்திர செய்யலாம். என்னென்னு சொன்னால் நீங்கள் ஒரு அண்மையில் கூடி 10,000 கடத்தொழிலாளர் சங்கத்துக்கு வந்து நீங்கள் 3 முறை தேர்தல் வச்சுருங்க. என்ன சொன்னால் உங்களை கூட்டுறவு சட்ட விதிகளை மீறினதுன்னு சொல்லி அவர்கள் கடத்தாமல் எழுதா பார்ப்பாட்டு நீங்கள் 3 முறை தேர்தல் நடத்தி விடுனீங்க. அப்போ சங்கத்துக்கு உங்களை கூட்டுறவு சட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் தேர்தல் நடத்துறீங்க. தேர்தல் நடத்தி அதுக்குரிய ஆக்கள் தெரிவு செய்யப்படுறீங்க. சமாசத்துக்கு மட்டுமே இந்த 18 பேர் வாக்களிக்க உரிமை அது இப்போ எங்கே இருக்குது? ஆனால் இதே போல தான் முல்லைத்தீவு மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சமாசம் கடந்த 3ஆம் மாதம் 20ஆம் தேதி தெரிவு செய்யப்பட்டது. அந்த முல்லைத்தீவு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசத்திற்கு கீழே வந்து 23 கிளைச்சங்கங்கள் இருக்கின்றது. 23 கிளைச்சங்கங்களுக்கு மொத்தமாக 72 பொதுச்சபை உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் 3ஆம் மாதம் 20ஆம் தேதி அங்கே வந்து தேர்தல் தெரிவு நடக்கும் போது அங்கே போட்டிநிலை ஏற்பட்டிருக்குது. போட்டியில் ஏற்பட்ட உடனே அங்கே வந்து அதாவது தேர்தல் முறை அறிவிக்கப்பட்டு தேர்தல் முறை தெரிவு செய்யப்பட போகின்றது. தேர்தல் முறை தெரிவு செய்யப்போனது அந்த 72 பேரில் அன்றைக்கு சமூகம் அளித்த மக்கள் 68 பேர் சமூகம் அளித்திருக்கிறார்கள். அந்த 68 பேரும் வாக்களித்து தான் தேர்தல் முறை மூலம் வாக்களிக்கப்பட்டுத்தான் அங்கே தலைவர் தெரிவு செய்யப்படுகிறப்ப முல்லைத்தீவுக்கு ஒரு சட்டம், யாழ்ப்பாணத்துக்கு ஒரு சட்டம், கூட்டுறவு சட்டம்னு சொன்னால் கூட்டுறவு சட்ட விதிகள் ஒரே மாதிரி தான் இருக்க வேண்டும். ஆனால் இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கு மாவட்டம் வித்தியாசப்படாது தானே? அல்லது சரி அப்படின்னு மாவட்டத்துக்கு நீங்கள் வித்தியாசப்படுத்தி இருக்கிறீங்களா? மாவட்டத்துக்கு வித்தியாசப்படுத்தி வச்சிருக்கிறதா இருந்தால் அதை நீங்கள் மக்கள் தெளிவுபடுத்த வேணும். கூட்டுறவு ஆணையாளராக இருந்தாலும் இல்லை கூட்டுறவு உதவி ஆணையாளர் இருந்தாலும் நீங்கள் தெளிவுபடுத்த வேணும். உங்களுக்கான பகிரங்கமான வேண்டுகோளான இந்த வேண்டுகோள். அப்போ நீங்கள் இன்றைக்கு வந்து வடமாற்றி கிழக்கு நாளைக்கு வந்து அவர்களை சமாச தெரிவில் நடக்க போன்றது. அந்த சமாச தெரிவில் அங்கே போட்டிநிலைக்கு ஏற்பட போகின்றது. அங்கே போட்டிநிலை ஏற்பட்டால் அங்கே வாக்களிக்க போகிறவர்கள் 18 பேர் தான் வாக்களிக்க போனாங்க. நீங்கள் 18 பேர் தான் வாக்களிக்கிறதா இருந்தால் நீ எதற்காக அந்த பொதுச்சபை உறுப்பு எல்லாரையும் கூப்பிடுறீங்க? அவங்கள கூப்பிட்டு அவர்களை இழுத்து அவர்களுக்கு ஒரு தேநீரும் ஒரு சிற்றுண்டியும் கொடுத்து சாப்பாடையும் கொடுத்து அல்லது பிரியாண படியும் கொடுக்காது அவங்க பார்வையாளராக பொம்மைகளாக தான் இருக்க போன்றார்கள். ஆகையால் தயவு செய்து நீங்கள் கூட்டுறவு சட்ட விதியின்படி, கூட்டுறவு சட்ட விதியில் என்ன சொல்லுதோ இந்த உபவிதி அதன்படியே நீங்கள் அதை செய்யுங்கள். அல்லது உங்கள கூட்டுறவு சட்ட விதியின்படி அந்த 18 பேர் தான் வாக்களிக்கலாம்னு உபவிதி இருந்தால் அந்த எத்தனையாவது உபவிதியில் அது இருக்க வேண்டியதை எங்களுக்கு தெளிவுபடுத்தணும் கூட்டுறவு ஆணையாளர். வடமாற்றி கிழக்க பொறுத்தளவில் முழுக்க வந்து இன்றைய பாமர மக்கள் இருக்கிறத நீங்கள் இவ்வளவு காலமாக எல்லாரும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார். கூட்டுறவு சங்கமாக இருக்கட்டும், பல்ல கூட்டுறவு சங்கமாக இருக்கட்டும் அல்லது கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அங்கே வந்து எல்லாம் வந்து படுமோசம் தலைகளாக தான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் இப்போ வந்து அவர்கள் எவர் வந்தாலும் அங்கே வந்து எந்த ஒரு தலைவர் வந்தாலும் அவர்கள் வந்து குறிப்பாக வடமாற்றி கிழக்கு பிரதேசத்தில் சட்டவிரோதமான மீன்பிடி முறை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சட்டவிரோதமான மீன்பிடி முறையை அவர்கள் வந்து கட்டுப்படுத்த போகிறதில்லை. அது எந்த தலைவர் வந்தாலும் கட்டுப்படுத்த போகிறதில்லை. என்ன சொன்னால் அவர்களே ஆதரவோடும் கையூற்றோடு தான் வருகின்றார்கள். அவர்கள் இங்கே வருவதை எல்லாரும் வந்து அவர்கள் தங்களில் ஒரு பதவி நிலைக்காகவும் சில தங்களில் தனிப்பட்ட தேவைகளுக்காக தான் நாங்கள் போடி போடுகிறார்கள். ஆனால் உண்மையில் வந்து ஒரு நேர்மையான சமூக செயற்பாட்டாளராக ஒரு பிரதேசத்தை முன்னுக்கு கொண்டு வேணும் அல்லது தடை செய்யப்பட்ட சட்டவிரோதமான மீன் முறைகளை தடை செய்ய வேணும் என்ற நோக்கு வார யாருமே அவர்களை விடுவதில்லை. அவர்கள் விடவும் மாட்டார்கள். என்னென்னு சொன்னால் இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ தேர்தல் முறையெல்லாம் ஒன்றில் கையூட்டு நடக்கும் இல்லது மதவா ஏதோ ஒரு வகையில் தான் நடக்குது. அப்போ ஆகையால் கூட்டுறவு ஆணையாளர் அல்லது கூட்டுறவு உதவி ஆணையாளர் இதுக்கான பதிலை நீங்கள் மக்களுக்கு பகிரங்கமாக சொல்ல வேண்டும். இதை நீங்கள் மக்களுக்கு பகிரங்கமாக சொல்ல தவறும் பட்சத்தில் நாங்கள் காற்றாலை மின்சாரம் அமைக்கலாம், ஆனால் அதுக்கான உகந்த இடங்களை தெரிவு செய்து முன்னெடுக்க வேண்டும். ஆனால் மன்னார் தீவு என்பது கடல் மட்டத்தில் இருந்து சற்று குறைவான இடத்தில் காணப்படுகிறது. இந்த தீவு இந்த செயல் திட்டத்துக்கு பொருத்தமானதாக இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் எம். சுமந்திரன் தெரிவித்தார். இன்றைய தினம் மன்னாரிலே வந்து மக்கள் அமைப்புகள் பலவற்றை சந்தித்திருக்கிறோம். பிரஜைகள் குழு அதுபோன்ற பல மக்கள் நலன் கருதி உருவாக்கப்பட்டிருக்கிற பல வருடங்களாக முக்கிய விடயங்கள் சம்பந்தமாக தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற மக்கள் அமைப்புகள் பலவற்றை இன்று காலையிலே சந்தித்து பேசியிருக்கிறோம். மன்னார் விசேஷமாக மன்னாரிலே 2 பாரிய அச்சுறுத்தல்களை மக்கள் எதிர்நோக்குகிறார்கள். முதலாவது காற்றாடிகள் அமைக்கப்பட்டு காற்றாடி மின்சாரம் உருவாக்கப்படுகிற செயற்திட்டம். அதில் 3 திட்டங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு திட்டத்தின் அடிப்படையிலே காற்றாடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மற்ற 2 திட்டங்களும் உடனடியாக செயற்படுத்துவதற்கு
முன்னெடுப்புகள் நடக்கின்றன. ஏற்கனவே செய்யப்பட்டதை அடிப்படையாக வைத்தே இந்த காட்டாடி அமைக்கிறதன் மூலம் இந்த பிரதேசத்துக்கு ஏற்படுகிற பலவிதமான பாதிப்புகளை மக்கள் ஏற்கனவே நேரடியாகவே அனுபவித்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் மீன்பிடி சமூகம் இதன் விளைவாக வளமையாக விளைகிற மீன்கள் வகைகள் மாற்றமடைவதும் குறைவதும், நீரோட்டத்தின் திசைகள் வளமை போல மாறாமல் அது மாற்றப்படுவதும், அப்படியான பல காரணிகளின் மூலமாக இங்கே பிடிக்கப்படுகிற மீன்களுடைய தொகை பாரிய வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அதிலேயும் கரைவலை சம்பந்தமான மீன்பிடி முறையிலே பாரிய அளவிலான வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இதை வைத்தும் வேறு பல விடயங்களை நாங்கள் அவதானித்தும் இந்த காட்டாடிகளை மன்னார் தீவோடு சேர்ந்து அமைப்பது மன்னார் தீவுக்கு பாரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது புலனாகிறது. காட்டாடி மின்சாரம் அமைக்கலாம், அதற்கு உகந்த இடங்களை தெரிவு செய்ய வேண்டும். ஆனால் மன்னார் தீவு என்பது கடல் மட்டத்தில் இருந்து சற்று குறைவான இடத்திலே காணப்படுகிற இந்த தீவு இது இந்த செயற்திட்டத்துக்கு பொருத்தமானதே அல்ல என்பது இங்கே வாழுகிற அனைவருடைய நிலைப்பாடும் கூட. இதை சரியான முறையிலே ஆராய்ச்சி செய்து இந்த செயற்திட்டம் ஆரம்பிக்கப்படவில்லை. ஒரு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதோடு இது இந்த இடத்துக்கு பொருத்தமற்றது, இதனாலே பலவிதமான பாதிப்புகள் ஏற்படுகின்றன என்பது புலனாகி இருக்கிறது. ஆகையினாலே இந்த திட்டங்களை நிறுத்துவதற்கும் ஏற்கனவே செய்யப்பட்ட திட்டத்திலே ஏற்பட்ட அந்த திட்டத்தின் காரணமாக ஏற்பட்ட பின்விளைவுகளை பாதிப்புகளை நிவர்த்தி செய்கிற வண்ணமாக சில மாற்று வழிகள் செய்யப்பட வேண்டும் என்பதும் அவர்கள் ஏற்கனவே பிரேரித்து சொல்லியிருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த விடயங்களை நாங்கள் உடனடியாக கவனத்தில் எடுப்போம். இது சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மக்கள் அமைப்பு நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது. மன்னாரில் இருந்து மன்னாருடைய மக்கள் சார்பாகவும் அப்படியான ஒரு செயற்திட்டத்தை செய்வதற்கு அல்லது அவர்களோடு இணைந்து கொள்வதற்கு நாங்கள் வருகிற வாரங்களிலே முயற்சி எடுப்போம். அவருடைய தனியார் காணிகளை கூட அபகரித்து அதை சுற்றி அவர்கள் வேலி அடைத்து அந்த காணிகளை அபகரித்து இந்த செயற்திட்டம் அமல்படுத்தப்படுவது போல தென்படுகிறது. ஆகையினாலே இது சம்பந்தமாகவும் இன்றைய கூட்டத்திலே பேசப்பட்டிருக்கிறது. உடனடி சட்ட நடவடிக்கைகள் இதற்கு எதிராக எடுப்பதாக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்லுகிற செய்தி, மன்னாரில் இருந்து கனிய மண் அகழ்வதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை. இந்த தீவிலே இருந்து இப்படியான செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது மன்னார் தீவையே முற்று முழுதாக அழிக்கிற ஒரு செயற்பாடாகத்தான் இருக்கும் என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. ஏனென்றால் இந்த தீவு ஒரு நிலையான ஒரு தீவாக இருப்பதற்கு சில பாதுகாப்பு அரண்கள் தேவைப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல கடல் மட்டத்துக்கு சற்று குறைவான நிலையில் இருக்கிற ஒரு தீவாக இருக்கிற காரணத்தினாலே இது மிகவும் கவனமாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு தீவு. இதனுடைய சுற்றுச்சூழலை பாதிக்கிற வண்ணமாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டால் அது அந்த தீவையே அழிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை இன்னமும் கூட்டுவதாக இருக்கும். ஆகையினாலே இங்கே வாழுகிற மக்கள் சார்பாக இந்த இடத்திலே கனிய மண் அகழ்வு நடைபெறக்கூடாது. அதை நாங்கள் எல்லா விதங்களையும் இத்துடன் இன்று நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன. வணக்கம்.